ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ஆடி அமாவாசையை தவறவிடாதீர்கள். அது என்ன சிறப்பு இருக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அமாவாசைகள்லயே ஒரு 3 அமாவாசை. வருஷத்துல 12 அமாவாசைகள் வந்தாலும் 3 அமாவாசைகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளுமே நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். ஒரு வீட்ல குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்றது அப்படின்னா, 2 முக்கிய காரணங்கள் இருக்கும். ஒன்று குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இருக்கணும். இன்னொன்னு பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த 2ம் இருக்கும்போது அந்த வீட்ல கண்டிப்பா வம்சம் வாழையடி வாழையா வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுல ஏதேனும் தடைகள் வரும்போது, அவர்கள் இருவரையுமே நம்ம முதன்மையாக வணங்க வேண்டும். அப்படி உங்க குலதெய்வத்தை தினமுமே நீங்க வீட்லயே வணங்கினாலே போதும். அந்த தெய்வம் தினமும் என் பிள்ளைங்க என்ன நினைக்குதுங்க அப்படின்னு அந்த தெய்வம் சந்தோஷப்படும். வருஷத்துல 2 அல்லது 3 முறை அந்த எல்லையில சென்று பொங்கல் படையலிட்டு வணங்க வேண்டும். அதேபோல முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்கும், அவர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஆடி அமாவாசை. அதுலயும் இந்த அமாவாசை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களோட சேர்ந்து வருகின்றது. "என்னங்க சொல்றீங்க? ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்கங்க" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த ஆடி அமாவாசை புதன்கிழமை வருகின்றது. பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து வருகின்றது. அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல நவ பஞ்சம யோகம் சேர்ந்து வருகின்றது. இரவு நேரத்துல சூரிய கிரகணம் தானங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியால இந்த சூரிய கிரகணம் தெரியாது. அதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. முதல்ல ஆடி அமாவாசை எப்ப வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. இந்த நவ பஞ்சம யோகம் அப்படிங்கிறது வேத சாஸ்திரங்களின்படி 2 முக்கிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று 5 மற்றும் 9 ஆகிய திரிகோண வீடுகளில் 120 டிகிரி இடைவெளியில் சஞ்சரிக்கும் போது இது போன்ற யோகம் உருவாகின்றது. இது அரிய கிரகங்களின் சேர்க்கையாகும். அது இந்த ஆடி அமாவாசையில வர்றது ரொம்ப 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 நல்லது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கின்றது. இந்த நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது, முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்போது, கண்டிப்பா குழந்தை பாக்கியத்துல தடை உள்ளவர்களுக்கு அந்த தடை விலகும். ஒரு சிலர் மாமனார், மாமியார்லாம் இருக்காங்க. நாங்க ஏன் தர்ப்பணம் குடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க மாமனார அழைச்சிட்டு போங்க. அவங்களோட மூதாதையருக்கு தர்ப்பணம் குடுக்க சொல்லுங்க. ஒரு முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கிறது நம்ம குடும்பம் வாழையடி வாழையாய் வாழ்வதற்கு உதவும். அதற்கு இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே நல்லது. தம்பதிகர் நீங்க என்ன செய்யணும்? இப்ப மாமனார், மாமியார் இல்லைன்னா ஒரு ஆண்மகன் இந்த தர்ப்பணம் குடுக்கலாம். இல்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல மாமனாரை நீங்க தர்ப்பணம் குடுக்க சொல்லுங்க. தர்ப்பணம் குடுத்த பிறகு தம்பதி சகிதமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோவில்கள்லாம் இருக்கு. அங்க தர்ப்பணம் குடுத்துட்டு அங்கேயே கோசாலை இருக்கும். அதாவது பசுமாடுகள் வளர்க்கும் இடம் இருக்கும். அந்த இடத்துல பசுவிற்கு அகத்திக்கீரை சும்மா ஒரு 4 கட்டு அது வாங்கிட்டு போய் ஒரு பசுமாடு நல்ல வயிறு நிறைய அகத்திக்கீரை சாப்பிடணும். அதுக்கு அகத்திக்கீரை தம்பதி சகிதமா குடுத்து, அந்த பசுவிற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பசுவின் நெற்றி மற்றும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்கிய பிறகு பசுவை 3 முறை வலம் வர வேண்டும். அது மட்டும் இல்ல, பசுவிற்கு அன்றைய தினத்துல வெல்லம், பச்சரிசி இது போன்ற பொருட்களும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அந்த கோசாலைக்கு தேவையான பசுவிற்கான தீவனங்களும் நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் முடிச்ச பிறகு உங்க வீட்ல கண்டிப்பா இந்த 4 காய்கறியை சேர்த்து உங்க முன்னோர்களுக்கு படையலிடுங்க. அது ஏன் குறிப்பா இந்த 4 காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 காய்கறி சேர்த்து நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒரு 1008 காய்கறிகள் நம்ம சமைச்சு முன்னோர்களுக்கு படையலிட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதற்கு வரலாற்றுல ஒரு கதையே இருக்கு. நான் அந்த கதைய சொன்னேன்னா இன்னுமே லென்த்தா போகும் வீடியோ. வசிஷ்டர், அருந்ததி இவர்களோட கதைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நெட்ல போட்டாலும் சரி, அது கண்டிப்பா வரும். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அந்த கதை வேணும்னா நீங்க கேளுங்க. நான் ஷார்ட்ஸ்ல அதுக்காக தனியா போடுறேன். அது என்னென்ன காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாக்காய். பலாக்காய நம்ம சமைக்கிறது 600 காய்கறிகள் சமைப்பதற்கு சமம். வாழைக்காய் சமைப்பது 8 காய்கறிகள் சமைப்பதற்கு சமம். 3வதாக பாகற்காய் 100 காய்கறிகளுக்கு சமம். பிரண்டை 300 காய்கறிக்கு சமம். இது 4யும் கூட்டி பார்த்தீங்கன்னா 1008 காய்கறிகள் வரும்.
இப்ப தர்ப்பணம் குடுத்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் அரிசி குடுப்பாங்க திருப்பி நமக்கு. அந்த அரிசியை உணவுல சேர்த்து உங்க வீட்ல உள்ள முன்னோர்கள் படம், எத்தன படம் இருக்கோ அத்தன படங்களையும் வைத்து, அவர்களுக்கு தலவாழை இலை விரிச்சு, நீங்க சமைத்தது அனைத்தையும் வைத்து, தீப, தூப ஆராதனை காமிச்சு, அந்த இலையில உள்ள படையல் கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு போய் காகத்திற்கு வச்சு, காகம் எடுத்த பிறகு வீட்ல உள்ளவங்க விரதம் முடிக்கணும். மேலும் இந்த ஆடி அமாவாசையில நாங்க 2 பேருமே ஜாபுக்கு போறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வெளில போறாங்க. இல்ல ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்ல. நாங்க என்ன செய்றதுன்னா, உங்களால முடிந்த உணவு தானங்கள் செய்யுங்க. சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க. உங்க முன்னோர்களை நினைச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க. தர்ப்பணம் குடுக்குறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தர்ப்பணம் குடுக்க பாருங்க. முடியாத பட்சத்துல சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு, உங்க முன்னோர்கள் நல்ல வயசானவங்க, சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிந்த உணவு தானங்களை கொடுத்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பா முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்க குடும்பத்திற்கு பெற்று, கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.